வணக்கம். வாழ்க வளமுடன். சமீபத்திலலாம் டிவியில் வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பிரசவம், சுகப்பிரசவம், நாங்களாம் ஆஸ்பத்திரிக்கே போகல அப்படின்னு சில பதிவுகள் ப்ளஸ் போராட்டங்கள், அதை தடுக்கிறதுக்கு அரசு பல முயற்சிகள் அப்படின்னு சில கலந்து கட்டி பார்த்துட்ருக்குறோம். சுகப்பிரசவம், வீட்டில் பிரசவம் ஒரு காலத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, இப்பயும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் சில மாற்று கருத்துக்கள் உண்டு. அது வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். இப்போ மனித குலத்துக்கு தான் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் நர்ஸு டாக்டர் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. ஆனால் விலங்குகள்லாம் பார்த்தோம்னா அது பாடி அசால்ட்டாக குட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்குது. இது எப்படி? அப்புறம் எப்படி நம்ம மட்டும் உயர்ந்தவர்னு சொல்கிறோம்? ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அப்படிலாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் அபத்தமாக இருக்குதே. விலங்குகள் எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுங்கிறத கொஞ்சம் பார்த்தோம்னா, உயிரினங்களிலேயே பிரசவத்தின் போது மற்றவர் உதவியை எதிர்பார்க்கும் அளவுக்கு சற்று வீக்கானவன் மனிதன்தான் என்பது ஓரளவுக்கு உண்மையே. நண்பர் ஒருவர் சொன்ன ஆச்சரியமான விஷயம் நினைவுக்கு வருகிறது. சில வருஷங்களுக்கு முன் காரில் வெளியூர் பயணம் போயிருக்கிறார். அப்போது சற்று நேரம் காரை நிறுத்திவிட்டு காற்றாட நின்றபோது அவர் பார்த்த காட்சி, தன்னந்தனியாக ஒரு ஏழை நாடோடி கர்ப்பிணி பெண் நடந்து வந்து ஏதோ நம்பர் 1க்கு உட்காருவது போல ஒரு புதர் பின்னால் உட்கார்ந்து சில நிமிஷங்களில் எழுந்தபோது அவள் கையில் அந்த நிமிஷம் பிரசவித்த குழந்தை. தன் கையால் அந்த குழந்தையை வெளியே எடுத்து தனது வாயால் அதன் தொப்புள் கொடியை அறுத்து முடிச்சு போட்டுவிட்டு அருகில் இருந்த அழுக்கு குட்டை தண்ணியில் குழந்தையை க்ளீன் பண்ணிவிட்டு சாவதானமாக நடந்து தன் வழியே சென்றாள் அந்த பெண். எதேச்சையாக இந்த பிரசவத்தை பார்த்த என் நண்பர் திகைப்பிலிருந்து இன்னமும் மீளவில்லை என்று ஒருத்தர் சொல்கிறார். விலங்கினத்தில் யானைக்கு நர்ஸ் உண்டு. 22 மாத கர்ப்பகாலம் முடிந்து பிரசவத்துக்கு சில நிமிஷங்களுக்கு முன் பிரசவ வேதனையில் இருக்கும் யானையை மற்ற யானைகள் அழைத்து கொண்டு மறைவாக ஒரு மரத்தடிக்கு போய்விடுகின்றன. ஆண் யானைகள் நம்மை மாதிரி குறுக்கும் நடுக்கும் நடப்பது தவிர வேறு எதுவும் செய்யாது, அருகில் போகாது. பிரசவத்தின் போது பெண் யானைகள் துதிக்கையால் மெல்ல குட்டியை பிடித்து தடவி இழுத்து உதவுகின்றன. பெரிய பெண் யானைகள் தாயாக போகும் யானையின் தலையை வருடி தைரியம் சொல்கின்றன. சில யானைகள் காவல் காக்கின்றன. சுமார் 250 பவுண்ட் எடையுள்ள குட்டி தலைக்குப்புற கீழே விழும்போது தானாகவே தொப்புள் கொடி அருந்து கொண்டு விடுவது இயற்கையின் ஆச்சரியம். சுமார் 1 மணி நேரத்தில் அம்மா யானை, பெரியம்மா யானை, அத்தை யானை என புடைசூழ யானைக்குட்டி தத்தக்கா பொத்தக்கா என்று நடக்க ஆரம்பித்து விடுவது மேலும் ஒரு ஆச்சரியம் என்று இந்த விலங்குகளை பற்றி சொல்கிறாங்க. அதனால் நம்ம மனிதனுக்கு தான் இல்லை, விலங்குகளும் இந்த மாதிரி சில அதிசயங்கள் உண்டு, அபூர்வங்கள் உண்டு. ஏற்கனவே ஒரு நாடோடி பெண் எப்படி பிரசவித்தாங்கங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. 2005-06ன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அலகாபாத்தில் எங்கள் வீட்டுக்கு தினசரி பால் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு சின்ன பையனாக இருந்தார். இப்போ பெரிய மனிதனாக ஆகிவிட்டார், பெரிய பிஸ்னஸ் மேன். இப்போ அவர் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் சோப்பாக இருக்குது என்ன சொல்லி. நான் சரி, அந்த குழந்தை இன்றைக்கி தான் பிறந்தது, அதனால் தூக்கிட்டு வர முடியாது, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சரின்னு நானும் போனேன். ஒரு மெயின் ரோட்டில் போனோம், அப்புறம் ஒரு கட் ரோட்டுக்கு போனோம், அப்புறம் அங்கெல்லாம் மண் ரோடு இருக்காது, அதுக்கு பதில் செங்கல் அடுக்கி ரோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செங்கல் ரோட்டில் போனோம். அங்கே பைக்கை நிறுத்திட்டு இந்த வழியாக நடந்து போவோம் சார்னு சொல்லி 2 பக்கமும் ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்த தோரம்பருப்பு செடிக்கு நடுவில் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காமிச்சாங்க. நியூ பார்ன் பேபி. அன்றைக்கி தான் காலையில் பிறந்திருந்தது. எனக்கு காமிக்கும் போது மத்தியானம் ஒரு 3-4 மணி இருக்கும். அப்போ அந்த குழந்தை மேலே சின்ன சின்ன புள்ளிகளாக வேர்க்குரு மாதிரி சிவந்து போயிருந்தது. அது பார்த்தோன்னே நான், இது ஒன்றும் இல்லை, சரியாயிடும், குழந்தைக்கு நல்லா பால் கொடுங்க, சரியாயிடும், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், அவங்க அம்மாவை நல்லா பால்
குளிர்ச்சியாக உடம்ப வச்சுக்கிட்டு பால் கொடுக்க சொல்லுங்கள், அவங்க அம்மா எங்கே கூப்பிடுங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த குழந்தைய தூக்கி காமிச்சது அந்த குழந்தையோட பாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க சத்தமாக ஒரு குரல் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லி. என்னடா இவங்க வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிடுவாங்க, இதுக்கே இவ்வளோ கத்துது இந்த அம்மான்னு பார்த்தா இந்த குழந்தை பெற்ற அந்த காலையில் குழந்தை பெற்ற அந்த குழந்தையோட அம்மா அந்த தோரம்பருப்பு காட்டுக்குள்ளே எங்கேயோ கடைசியில் உட்காந்து களை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இயற்கை. இயற்கை சுகப்பிரசவம், வீட்டில் பிரசவம், இதெல்லாம் சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கும், சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருக்கும். நான் பார்த்து ஆச்சரியம், எனக்கெல்லாம் பயங்கர ஷாக். அதை பார்த்தோன்னே என்னடா காலையில் புள்ள பெற்றுட்டு சாயந்திரம் பார்க்கும்போது களை பிடிங்கிட்டு இருக்குது இந்த அம்மான்ட்டு. ஸோ இது கேஷுவலாகவும் எடுத்துக்கலாம், சில நேரத்தில் இது சீரியஸாகவும் இருக்கும். அதனால் நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, மருத்துவ உதவி இருக்குது, அப்போ ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்கிறது என்னோடய வியூ. ஓகே, வாழ்க வளமுடன். இன்று நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.